இப்போ நித்திய ஜீவனே விசுவாசிக்காத ஒருத்தர் உட்காந்துருந்தானே அவனுடைய லைஃபுக்கு என்ன, எதுக்கு வர்றான் நினச்சி பாருங்க. மரணத்துக்கு அடுத்த வாழ்வை குறித்து அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா அவனுடைய ஓட்டத்தினுடைய காரியம் என்ன? அவனுடைய ஓட்டத்தினுடைய காரியம் என்ன? அவனுடைய பாடுகளுடைய காரியம் என்ன? அவன் சபைக்கு வருவதனுடைய காரியம் என்ன? அப்போ அதை ஆண்டவர் விளக்கி காட்ட வேண்டாமா? உனக்கு உண்மையிலே நீ செத்தா பிழைப்பேங்கிற ஒரு உணர்வை தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டாமா? இது தேவன் கொடுத்தா தானே அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய காரியம் குப்பையா தோணும். நீங்கள் நல்லா கவனிங்க, சொல்லிக்கொண்டு ஒருத்தர் சொல்லிக்கொண்டு அந்நேரமே இதுதான் வசனத்தை கேட்கும் போது எடுக்கிற மாற்றம். நாளைக்கு பார்த்துக்கிறோம், ஒரு நாளும் பார்க்க மாட்டான். நாளைக்கு போய் இயேசுநாதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், 400 வருஷம் ஆனாலும் செய்ய மாட்டான். இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். எத்தனையோ பேரை நான் ரோட்டில் போய் பார்க்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் செத்துறட்டும் நான் சர்ச்சைக்கு வந்துடுறேன். முதல்ல இவன் செத்துறான், அப்புறம் அவங்க அப்பா சாகுறான். எழுதி வச்சுக்கிறேங்க டைரியில், எங்கள் அப்பா மட்டும் செத்துறட்டும் நான் அப்புறம் சர்ச்சுக்கு வர்றேன். இப்படிப்பட்ட கேட்டகரி எப்படி முதல்ல, அப்புறம் வந்து ஞானஸ்தானம் எடுத்து இவங்க தான் பரலோகத்தில். ஆனால் அந்த வசனம் உங்களை தேடி வரும்போது அந்நேரமே, ஏன் இவங்களை தேடி வந்தார்? ஏன் இவங்களோட பேசினார்? ஏன் இவங்களோட நடந்தார்? ஏன் இவங்களோட அப்படியே சும்மா ஒரு வேலைக்காரன் போல போனார்? இவங்கிட்ட சொன்னால் வீட்டில் போய் உட்காரக்கூட மாட்டான். கையை தட்டுங்களேன், அல்லேலூயா. அந்நேரமே உங்களுக்கு புரியுதா? எருசலேமில் தொடங்கி எருசலேம்லேருந்து எம்மாவூர், இன்றைக்கி நெட்டில் போட்டு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் பயணம். ஏன்னா சும்மா என்ன இந்த ஸ்டாப்புக்கு அந்த ஸ்டாப்புக்குமா, எருசலேமுக்கும் எம்மா ஊருக்கும் போடுங்க, நம்ம கூகுள் இருக்கார்ல எல்லாமே தருவார். எருசலேமுக்கும் எம்மா ஊருக்கும் எவ்வளோ தூரம் பேசிகிட்டே வந்தார், எவ்வளோ தூரம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. கரெக்டாக எம்மா ஒரு ஸ்டாப் வந்தோடனே திரும்ப கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறோம்? சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் மனம் திரும்பவே இல்லை, இன்னும் பாவத்தை விடவே இல்லை. 1000 பிரசங்கத்தை கேட்டாச்சு. என்னமோ சொல்லுவாங்கள்ல, திண்டு கொட்டை போட்ட ஆட்கள், பழந்திண்டு கொட்டை போட்ட ஆள். ஆனால் பகையை விடுறதில்லை, சண்டையை விடுறதில்லை, எரிச்சலை விடுறதில்லை, உண்மை இல்லாத தன்மையை விடுறதில்லை, திருடுறதை விடுறதில்லை. ஏன்? இவன் இருதயத்துக்குள்ள வசனம் வேலை செய்யலை. இருதயத்துக்குள்ள வசனம் வேலை செஞ்சா அந்நேரமே, அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? சபைக்குள்ள ஆட்கள் இருக்காங்க, எங்க பார்த்தாலும் சபை. ரட்சிக்கப்பட்டவன் எத்தனை பேர்? வசனத்தை கேட்கும் போது இருதயத்தில் மாற்றம். இதில் கொஞ்சம் பேர் இப்போ சொப்பனம் தரிசனங்கிற லெவலில் கிளம்பிட்டாங்க. தரிசனம் சொப்பனம் நல்லது தான், வசனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. வசனத்துக்கு விட்டு வெளியே போச்சுன்னா கள்ள உபதேசம். ஏன்னா நிறைய கள்ள உபதேசம் சொப்பன தரிசனத்தில் தான் வந்துச்சு. அவன் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் தம்பிமார்கள் இந்த வசனத்தை மட்டும் எடுத்து படிச்சிங்கன்னா போதும். ஒரு நாள் வசனம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. என்னைய வெறித்தனமாக படிக்க வச்ச என்னைய 4 வருஷம் 2 வருஷம் 6 வருஷம் எத்தனையோ லட்சங்களை ஆயிரங்களை போட்டு படித்த என்ன அந்நேரமே திரும்பி ஊழியத்துக்கு வாடான்னு கூட்டிகிட்டு வந்தது அந்த வசனம் தான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லையே, வசனத்தை படித்து என்ன ஆண்டவர் கூப்பிட்ட பிறகு இன்றைக்கி நைட்டு சொப்பனத்தில் வாங்கன்னு என்னை கேட்க வேண்டிய தேவை வரல. ஏன்னா எனக்குள்ள அவிசுவாசம் வரல. எனக்கு இந்த சபையை பற்றி தெரியாது, காணிக்க வருமா, சாப்பாடு வருமா, சோறு கிடைக்குமான்னு. ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும்போது காணிக்கையை வாங்கவே கூடாதுன்னு நினச்சி வந்த ஆள். இப்போயும் அப்படி தான் ஜோம் பண்ணுறேன். இந்த சபையில் வர்றதெல்லாம் சபைக்காக கொடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அவ்வளோ தேவை இருக்குது மக்களே, அவ்வளோ தேவை இருக்குது. கத்தருக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? அவ்வளோ தேவை இருக்குது. இந்த இடத்த வாங்கணுமா, நம்ம நெருக்க மாறணுமா, நம்ம காரியங்களை செய்யணுமா, தேவ திட்டம் நடக்கணுமா, நம்ம செய்யாமல் யார் செய்வா? தூதனா கொண்டு வந்து செய்ய போகிறான், நமக்காகத்தானே இயேசு வந்தார். அப்போ இங்கே நம்ம தான் செயல்பட வேண்டியது இருக்குது. அப்போ என்ன கேளுங்க, அந்நேரமே எவன் ஒருவனோடு தேவன் பேசுகிறாரோ அந்நேரமே செயல்படுகிறவனைத்தான் கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய பண்ணுவார். அந்த இருதயத்துக்குள்ளே மாற்றம். நேராக திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, அங்கே இவங்களும் போக அங்கே சீமோனுக்கு தரிசனமானார்னு சொல்ல அவங்க விசுவாசம் இன்னும் வளர்ந்துருச்சு. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், இதனால தான் மரியாள் 30 வருஷமாக இயேசுவை வசனத்தை மட்டுமே கொடுத்து வளர்த்தா. பால் கொடுத்து வளர்க்க முடிஞ்சோ தெரியாது, வசனத்தை கொடுத்து 12 வயசில் நின்று பிரசங்கம் பண்ணுறதை பார்க்கும்போது, 12 வயசில் இயேசுநாதர் தேவனுடைய ஆலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது எல்லோரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? இவர் இப்படி பேசுகிறாரு, இவருக்கு யார் சொல்லி கொடுத்தா?
ஏன்னா யூத குறைப்படி 12 வயசில் அவங்க அப்பா யாருன்னு போய் உலகத்துக்கு சொல்லணும், இன்னார் என்னை பெற்றாருன்னு. அவர் 12 வயசில் முன்னாடி போய் ஆலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி எங்கள் அப்பா பிதான்னு நிரூபிச்சிட்டார். 12 வயசில் ஒரு பிள்ளை நின்று பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கத்தை கேட்டு வேதபாரகரும் பரிசேர் மூக்கில் மேலே விரல் வைக்கணும்னா இங்கே இருக்க 12 வயசு பையன் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கான்ல அவனை பாருங்க. இங்கே இருக்க 12 வயசு பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கான்ல அவளை பாருங்க. பெரிய பெரிய சான்றோர்கள் நிற்கிற இடத்துல கரகோஷம் எவ்வளோ வசனம் அடிக்கோடு காட்டியிருப்பார். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அந்த 12 வயசு பிரசங்கத்தை எனக்கு அனுப்புங்கன்னு. என்கிட்ட இல்லை, ரெக்கார்ட் பண்ணி தரவா? என்கிட்ட இல்லை. ஆனால் போட்டிருக்கு வேதபாரகரும் பரிசேயரும் என்ன செய்தாங்களாம்? ஆச்சரியப்பட்டாங்க. தெரியும் இவர் தேவகுமாரன், இவருக்கு என்ன தான் கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? வசனம் கொடுக்கணும். இவர்கிட்ட 12ஆம் வாய்ப்பாடு 15ஆம் வாய்ப்பாடுலாம் பேசுவான் பிசாசு. ஏன்னா நம்ம 4 வாய்ப்பாடு தான் சொல்லி கொடுப்போம். 2ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு 2 அவள் தான் முடிஞ்சு. எல்லோரும் கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் அவன் 16ஆம் வாய்ப்பாடு 18ஆம் வாய்ப்பாடு வர போகிறான். 24 44 நம்ம இந்த இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்களேன். 8:25 கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு மூளையில் என்னென்னமோ சொல்கிறான் கணக்கு. ஆனால் பழைய ஆளுகள்கிட்ட கேட்டு பாருங்கள், கால்குலேட்டரோட வேகமாக இருப்பாங்க. அவங்க வேறு மெத்தடில் போகிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஆளை பாருங்கள், உடனே ஒரு பேனாவும் ஒரு பேப்பர் எடுத்துடுறான். 25 8 5 × 8 அப்புறம் போட்டுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. மரியாள் பாக்கியவதி. அதனால தான் சீனாய் மலையில் நீங்களும் நானும் நின்றுருந்தோம், தோற்றுருப்போம். 40 நாள் பசி இந்த உலகம் முழுவதுமாக அநேகர் இடறி போனதுக்கு காரணம் சாப்பாடு தான். சாப்பாட்டில் தொடங்கி சாப்பாட்டில் தான் அநேகர் பின்வாங்கி போகிறாங்க. ஏசா சாப்பாட்டில் தான் போனான். ஆதாம் ஏவாள் சாப்பாட்டில் தான் போனாங்க. மோவாபில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டில் தான் விழுந்தாங்க. எங்கே போனாலும் சாப்பாட்டில் தான் விசுவாசி விழுந்தான். சாப்பாட்டில் தான் விசுவாசி பின்மாற்றத்தில் மாறினான். இந்த சாப்பாடு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் வசனத்தின்படி இருக்கணும். அதனால தான் முதல்ல சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கி. இப்போ அவர் என்ன யோசிக்கலாம், நான் கடவுளுடைய மகன்னால இந்த கல்லை என்ன செய்ய சொல்கிறேன். ஆனால் ஆலோசனை எங்கேருந்து வருது? ஆலோசனை எங்கேருந்து வருது? தாவீது சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆலோசனை எங்கேருந்து வருது? என்ன வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? மனுஷன் அப்பத்தினாலே இன்னும் 40 நாள் கூட நான் இருப்பேன்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் 3 பேர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்காங்க. 3 பேருமே தண்ணி குடிக்காமல் இருந்தாங்க. 3 பேருமே சீனாய் மலையில் இருந்தாங்க. கைத்தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த மலைக்கு பேர் கர்த்தருடைய பர்வதம். அந்த மலைக்கு பேர் மோசேயும் சீனாய் மலை தான், ஆண்டவரும் சீனாய் வனாந்தரம் தான். நம்முடைய எலியாவும் அதே பகுதியில் தான், அந்த வறண்ட பகுதியில் தான் இருந்தார். சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டம், தண்ணி குடிக்காமல் இருக்கிறது கஷ்டம், இருக்கிற சூழ்நிலை அதை விட கஷ்டம். 2வது வசனத்திலேயே வர்றீங்க என்கிட்ட, இப்போ நானும் வசனத்தில் வர்றேங்கிறான். எப்படி பாருங்க, இப்போ வசனத்தையே கொண்டு வந்து முன்னாடி நிற்கிறான். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு ஏமாத்துறதே வசனத்தை வச்சு தான். ஆனால் அந்த வசனத்தை கரெக்டாக பொறுத்துற தன்மை ஆவியானவர் தான் தர முடியும். அல்லேலூயா. சர்ச்சில் கொண்டு போய் தூக்கி மேலே கொண்டு போய் வச்சுட்டான். சாலமோன் கட்டின ஆலயத்தில், ஆகாய் தீர்க்கதரிசி காலத்தில் செருபாபேல் கட்டின ஆலயத்தில் வச்சுட்டு இப்போ சர்ச்சிலேருந்து குதிக்கணும். இதுதான் சவால். அதுக்கு ஒரு வசனம் வேலை சொல்கிறான், தேவ தூதர்கள் என்ன செய்வாங்களாம்மா? ஆமாம், சங்கீதம் 91 சாத்தானுக்கு மனப்பாடமாகவே. எத்தனை சங்கீதம் தெரியும்னு கேட்டு பாருங்க. அடிச்சு கிளப்புவான். இங்கே படிக்க விட்டா நம்மால் படிக்குது, ஆனால் கை கொள்றவன் எத்தனை பேர்? அப்போ தான் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை. அப்போ அவர் காப்பாற்றுகிற வசனத்தை விட அவரை பரீட்சை பார்க்காம இருக்கிறது முக்கியம்னு இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ராத்திரியில் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் இதயத்தை கொழுந்து விட்டு எரிகிறது போல் வேத வாக்கியங்களை விளக்கி காண்பீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. நம்ம வாழ்க்கை ரத்தமும் சதையும் நிறைஞ்ச இந்த வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தில் மட்டும்தான் நிரம்பி இருக்கணும். வசனத்தில் மட்டும்தான் நிரம்பி இருக்கணும். வசனமே வழிகாட்டியாக இருக்கணும்.
இதை உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னாடி கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். ஏன் இங்கே மட்டுமா பேசினாரு? அப்படியே பாருங்க 45 வசனத்தில் சீசர்கள்ட்டையும் அதான் சொல்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. இது சீசர்கள்ட்ட பேசுறார். இது திபேரியா கடற்கரையினுடைய பாதி அனுபவம். அப்போ கவனிங்க, திபேரியா கடற்கரையினுடைய ஒரு பாதியை மட்டும்தான் லூக்கா எழுதியிருக்கார். அங்கேயும் ஆண்டவர் சொல்றார். இதுல இருந்து ஒரு விஷயத்தை எனக்கு நல்லா புரியுது. இந்த வசனத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 45 வசனத்தை போடுங்க தம்பி. மனதை திறந்தா தான் இருதயம் கொழுந்து விட்டேறி. அதுதான் மனதை திறக்கலைன்னா அறம் செய்ய விரும்ப 60 சினம் மாதிரி தான் இருக்கும். அறம் செய்ய விரும்ப 60 சினம் 70 எனக்கு தெரியாது, இப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஆண்டவரே வார்த்தைகளால் என் இருதயத்தை திறங்க. ஆண்டவரே வார்த்தைகளை விசுவாசிக்கத்தக்கதா என் இருதயத்தை திறங்க. மகிமையை விசுவாசிக்கத்தக்கதா என் இருதயத்தை திறங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வேணும். நிறைய நேரத்தில் நம்ம வீட்டில் உண்டியல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்து போட வைப்போம். கடைசியில் திறந்து பார்த்தா 10,000 ரூபா 20,000 ரூபா டெய்லி. எல்லா விசுவாசிகளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணால் நீங்கள் சாகும்போது உங்கள் பேரனோட பையன் வந்தால் கூட உன் பேர் என்னடான்னு கேட்காத அளவுக்கு உங்கள் மூளை சார்பாக இருக்கும். சொல்லுங்கள், உன் பேரனே வருவான், நீ இன்னார் மகனாடா. பழைய தாத்தாக்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 8 10 பிள்ளைங்க இருக்கும். அதனால எந்த பையனோட பையன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வரும்போது கேட்பான், நீ யார் மகன்டா? இவனோட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை. ஆனால் என்ன வேலை செய்யாது. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்கள், மொத்த மூளையுமே மழுங்கிடுச்சு. நேரத்துக்கு சாப்பிட மாட்டான், நேரத்துக்கு தூங்க மாட்டான், பசிக்காது, ரூம்குள்ளே பைத்தியம் மாதிரி இருப்பான். அவன் நிலைமையை மாறி போச்சு. இன்றைக்கி நான் சொல்கிறது விளையாட்டு இல்லை. ஒரு உண்டியலில் ஒரு ரூபாயாக போடுறது இவ்வளோ மாறும்னா, டெய்லி நீங்கள் நிறைய வாசிக்கும் போது ஒரு வசனத்தை இருதயத்தில் போட்டு வைங்க. ஆவியானவருக்கு வசனம் இல்லாமல் எடுத்து நம்மள்கிட்ட காட்ட முடியாது. வசனம் இல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் கத்தி ஆமேன்னு சொல்ல முடியாது. இந்த வசனத்தை எப்படியாவது போட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம். எல்லோரும் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணணும். அதோட இன்னைக்கு இன்னோட நிப்பாட்டிருங்க. நீங்கள் திரும்ப நாளைக்கு எருசலேமுக்கு வரக்கூடாது. அந்நேரமே நீங்கள் கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. 24 மணி நேரத்தில் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி டைரியில் எழுதிட்டு ஒரு வருஷம் கழித்து திருப்பி பார்த்தா 366 வசனம். எத்தனை வசனம்? ஆமாம், இதை நான் எப்படி பண்ண 3,66,00,000 ரூபா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. வசனத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணி சொல்லி பாருங்கள். ஆமாம், எங்கள் அப்பா எங்களை அடிக்கடி படிக்க வச்ச வசனமெல்லாம் மற்ற 5, 6, 7 நிற்கிது. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசமாக்கி உனக்கு கிருபையாக இருக்க கடவர், உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு. இதை மட்டும் நான் படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா கல்யாணத்தில் போனால் கடைசியாக இந்த வசனத்தை சொல்லி தான் ஆசீர்வதிக்கணும். ஆனால் மண்டையில் என்ன வரமாட்டேங்குது. ஆனால் சின்ன வயசில் ஆவியில் எளிமை உள்ளவர் பாய்க்கவங்க பரலோராஜா அவர் துயரப்படுற ஆறுதலோட சாந்த குணம்ல அப்படியே அடிச்சு தூக்கிடும். ஏன்னா அது என்ன ஆணி? பசுமரத்து ஆணி மாதிரி உள்ள கிடக்கு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான சொல்லிகிட்டே இருப்போம். நீங்கள் கேட்டீங்கன்னா எத்தனையோ வசனங்களை அடித்து சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் தான் சண்டே கிளாஸில் அந்த பாஸ்டர் ஆராதனை முடிஞ்ச உடனே சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது ஹார்ட் அடிக்குமே. இப்போ எழுப்பி விட்ருவாங்களே, நம்மளை வசனம் சொல்ல வைப்பாங்களேன்னு. ஆனால் அந்த நிலைமை மட்டும் எங்களுக்கு இல்லாமல் இருந்துருந்துச்சு. நாங்கள் இங்கே இல்லை. நல்ல வேலை. அந்த காலத்தில் சர்ச்சில் என்ன சொல்கிற இடம் இருந்துச்சு. அதனால 4 வசனமாவது படித்தோம், 40 வசனமாக படித்தோம். அதனால தான் இங்கேயாவது உட்கார்ந்துருக்குறோம். அதனால தான் சொல்கிறேன், வசனம் தெரிகிற விசுவாசிகளுக்கு தான் நாள் பார்க்கக்கூடாதுன்னு தெரியும், அருவருப்புன்னு புரியும். பின்வாங்கி போகிறவன் நாய்களுக்கு சமமானவனு தெரியும். நாய் தன் கக்குனதை திங்கக்கூடாதுன்னு தெரியும். பண்ணி அசுத்தத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? வசனம். பண ஆசை இருக்கக்கூடாதுன்னு தெரியும். வசனம் அவனுக்கு தெரியும். வசனம் தெரியிருந்தாலும் பயப்படுவான். அப்படியே டக்குன்னு அந்த பண ஆசையில் நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த வசனம் டக்குன்னு பேசும் பாருங்க. அது அப்படியே பேசுதா உங்களுக்கு? பேசுதுன்னா நீங்கள் தான் எம்மாவூர் சீடர்கள். எழும்பி நிற்போமா? எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்ற